மும்பையில் 17 வயது மாணவர் அவர் செய்திருக்கும் தனது அட்டகாசமான செயலால் வடக்கு மும்பையில் ஒரு திடீர் ஹீரோவாக உருவாகியிருக்காரு. என்னடா அது 17 வயசு மாணவன் என்ன செஞ்சுருப்பான், எப்படி ஹீரோவாக ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். மும்பையில் சாதே நகரில் ஒதுக்குப்புறமாக ஒரு சேரி பகுதி இருக்குது. அங்குள்ள குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டுமெனில் சேரி பகுதியை ஒட்டியுள்ள 50 அடி நீள சாக்கடையை கடந்துதான் செல்ல வேண்டி இருந்தது. அதாவது அந்த சேரி பகுதியில் இருக்கிற குழந்தைகள் கிட்டத்தட்ட நிறைய குழந்தைகள் பள்ளிக்கு போகணும்னா காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மு பேக்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகணுன்னா அந்த 50 அடி நீளமுள்ள அந்த சாக்கடையில் இறங்கி நடந்து அந்தாண்ட போய் தான் அவங்க ஸ்கூலுக்கு போகணும். இதனால் அந்த குழந்தைகள் ட்ரெஸ்ஸு பேக்கு இதெல்லாம் சேரும் சகதியும் இந்த சாக்கடை மேலே ஒட்டிக்குது. இப்படியே அவங்க டெய்லியும் போகிறாங்க. இதனால் அந்த குழந்தைங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஆகும், ஏதாச்சும் வைரஸ் கூட அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதனை சாதே நகரில் அடுக்குமாடியில் வசிக்கும் 17 வயது இசான் பல்பாலே என்கின்ற இளைஞன் தினசரி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். சீருடை அணிந்த குழந்தைகள் சாக்கடையில் இறங்கி பள்ளிக்கு செல்வதை பார்த்து தனது பெற்றோர்களிடமும் நண்பர்களிடமும் சமூக அமைப்பினர்களிடமும் முறையிட்டு இருக்கிறார். உள்ளூர் நகராட்சிகளிடமும் இந்த விஷயம் சென்று இருக்கிறது. இந்த பையன் அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணுமே, இதை இப்படியே விட்டுட்டால் நிறையா குழந்தைகள் இறந்து போயிடுவாங்க நோய்வாய்ப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் சமூக அமைப்பினர்கள்கிட்டையும் நகராட்சிகிட்டையும் சொல்லியிருக்கான் அந்த பையன், இசான் பல்பாலே அப்படின்ற ஒரு பையன். ஆனால் அவர்கள் கடமையை செய்வதில் தமிழ்நாட்டை விட சிறந்தவர்கள். தப்பி தவறி கூட அந்த சேரி பக்கம் சென்று பார்க்கவே இல்லையாம். தமிழ்நாட்டை விட கடமை செய்கிறதுல மும்பைக்காரங்க அந்த அரசியல்வாதிகள் ரொம்ப சிறந்தவங்களாம். தப்பித்தவரை கூட அந்த சேரி பக்கம் வரமாட்டாங்களாம். அதாவது ஓட்டு கேட்க வரதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கறது இல்லையாம். வெறுத்து போன அந்த இசான் தனது சேமிப்பு பணத்தையும் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கடனையும் வாங்கி ஒரு பெரிய தொகையை திரட்டி சேரி குழந்தைகள் சாக்கடையை கடக்க 50 அடி நீளம் 5 அடி அகலத்தில் ஒரு பாலத்தையே கட்டியிருக்காராம். பார்த்தீங்களா, அவர் சேமித்து வச்ச பணத்தையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நண்பர்கள்கிட்ட சொந்தமாகவே அவர் கொஞ்சம் கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ஒரு பாலத்தையே கட்டியிருக்காராம். அடிப்படையில் இவர் ஒரு சிவில் பொறியாளர் மாணவன், அதாவது இவர் இன்ஜினியர் படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் என்பதால் தனது முதல் ப்ராஜெக்டே பட்டம் வாங்காமலே செய்து அசத்தி இருக்கார். அவர் படித்து முடிக்காமலே இந்த வேலையை செஞ்சுருக்காரு. முழுக்க இந்த பாலம் மரக்கட்டைகளாலே கொண்ட 8 நாட்களில் இந்த பாலத்தை கட்டிவிட்டார். 8 நாளில் இந்த பாலத்தை கட்டியிருக்காரு. சூப்பரான ஒரு இது. தற்போது பள்ளி குழந்தைகள் மட்டுமின்றி சேரி பகுதிகளில் குடியிருக்கும் 15,000 மக்களும் இந்த பாலம்தான் சாக்கடையை கடக்க உதவியாக இருக்குது. இது இந்த பாலத்தை பள்ளி குழந்தைகள் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வசிக்கும் 15,000 மக்களும் இந்த பாலத்தை பயன்படுத்துகிறாங்களாம் அந்த சாக்கடையை கடக்கிறதுக்காக. இப்போ இந்த பையனை பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தொடர்பு கொண்டோம்னா இசான் பல்பாலேவே தொடர்பு கொண்டோம்னா வச்சுக்கேன், அவர் ரொம்ப பிஸியாக இருக்காராம். ஏன்னா அடுத்து அந்த சேரி குழந்தைகள் கழிவறை கட்டணும், சேரி குழந்தைகள் கழிவறை இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கழிவறை கட்டுற அந்த ஒரு வேலையில் ரொம்பவே பிஸியாக இருக்காராம். பிற்பாடு இந்த பாலத்தை பயன்படுத்தி எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஓட்டு கேட்க வரலாம். யார் கண்டது? 17 வயது காலேஜ் பையன்கள் பேருந்தில் மேல் ஏறி நடனம் ஆடுவது, டாஸ்மார்க்கில் சரக்கடிப்பது, அரிவாள் வைத்து கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடுவது சிலருக்கு பொழுதுபோக்காக இருக்குது. ஆனால் இந்த இசான் பல்பாலே 17 வயது காலேஜ் படிக்கும் இந்த பையன் ஒரு அருமையான ஒரு காரியத்தை செஞ்சுருக்காரு. அதுவும் 8 நாளில் தன்னுடைய சொந்த பணத்தையும் கொஞ்சம் கடன் வாங்கியும் அந்த பள்ளி மாணவிகள் கடந்து செல்கிறதுக்கு சாக்கடையில் இறங்கி கடந்து போகிறாங்க, ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரக்கட்டையால் கொண்ட ஒரு பாலத்தை 8 நாளில் கட்டி முடிச்சிருக்காரு. அதுவும் பட்டப்படிப்பு முடிக்காமலேயே ஒரு இன்ஜினியரிங் மாணவன் கட்டி முடிச்சிருக்காரு. உண்மையிலுமே இது பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். இந்த மாணவனை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.
நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.